ஓகே சரி ஓகே இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ரைட், good evening. Okay, I'm so happy. Now we have 48 பேர் இருக்கோம். பட் ஃபேசி டீச்சர்லாம் சேர்த்து 48 பேர் இருக்கோம். ஓகே, அப்படின்னா மாணவர்கள்னு ஏறக்குறைய 45 மாணவர்கள் தான் இருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ let us start. சரி, ஓகே. நான் பொதுவா நம்ம சோஃபா என்னென்ன படிச்சிருக்கோம், இதுதான் பார்ட் 1. ரீடிங் பார்ட் 1 இது நம்ம படிச்சிட்டோம். இதுதான் பார்ட் 1. ஒரு கம்ப்ளீட்டான செட் இன்னைக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஃபார்ம் 5 இங்கிலீஷ் பேப்பர், ரீடிங் பேப்பர். ஓகே, 4 பேப்பர் இருக்கும். அதுல பேப்பர் 1 வந்துட்டு ரீடிங்ல வந்துட்டு இங்க பாருங்க, பார்ட் 1 நம்ம படிச்சிட்டோம். இதுதான் பார்ட் 1. ஓகே, இதுதான் பார்ட் 2. ஓகே, இது வந்து கிராமர் அண்ட் vocabulary. ஓகே, இது வந்துட்டு நம்ம படிச்சோம் அன்னைக்கு. ஆல்ரைட், இதுதான் பார்ட் 2. இதுதான் பார்ட் 3. உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த டெக்ஸ்ட் அடிப்படையாக கொண்ட கேள்விகள் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம அன்னைக்கு செஞ்சோம். ஓகே, ஸோ இதுதான் பார்ட் 3. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 4. ஓகே, ஸோ இதுதான் போன வாரம் செஞ்சோம் நம்ம கேப். ஓகே, ஸோ இது வந்து நீங்க கவனமா படிக்கணும். பிறகு அந்த டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்தலாம், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒரு ரவுண்ட் போன பிறகு நம்ம வந்துட்டு இதுக்கு பிறகு வந்துட்டு நிறைய எக்ஸசைஸ் செய்வோம். அப்பதான் நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு what do you call that, can improve, okay, on yourself. Yeah, so இதுதான் part 4. okay, இது part 4. இதுதான் part 5. okay, part 5 தான் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு புரியாது என்ன இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கைடு உங்களுக்கு தெரியும். இதுதான் கடைசி பார்ட் இன் அவர் ரீடிங் பேப்பர். ஓகே, பார்ட் 5 வந்துட்டு 33ல இருந்துட்டு 40 கேள்வி. ஓகே, சோ லெட் us see one by one. சரி, ஓகே, alright. now so இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு பார்ட் 5. இந்த பார்ட் 5 வந்துட்டு மேட்சிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர். இது வந்துட்டு ஆக்சுவலி பார்க்க போனா யூபிஎஸ்ஆர்ல கூட இந்த கேள்வி இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. அதை எஸ்பிஎம் வரையும் கொண்டு போறாங்கன்னா இப்ப பாத்துக்கோங்க, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, சரி, என்னதான் இதுல அடங்கி இருக்கு, எத்தனை கேள்விகள் நீங்க செய்யணும், ஓகே, அப்படி நம்ம பார்த்தோமா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, இது வந்து ஒட்டு மொத்தமான ஒரு இது. உங்களுக்கு மொத்தம் 40 கேள்விகள். 40 கேள்விகள் வந்துட்டு 5 பாகங்கள். இந்த 5 பாகம் தான் உங்களுக்கு 40 கேள்வியா புரியும். ஓகே, சோ இன்றைக்கு வந்து இந்த 5வது பாகம் பார்க்க போறோம். அதாவது இதுதான் இன்றைக்குள்ள ஃபோக்கஸ். ஓகே, மேட்சிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர். இது நம்ம பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். இன்றைக்கு வந்துட்டு இது பார்க்க போறோம். ஓகே, சோ இதுதான் பார்ட் 5. இதுதான் பார்ட் 5 நம்மளுடைய ரீடிங் பேப்பர்ல. ஓகே, பார்ட் 5. சரி, ஓகே, இப்ப ஒட்டுமொத்த இந்த தாள். ஓகே, பார்ட் 1 2 3 இந்த கம்ப்ளீட் செட் வந்துட்டு 1.5 மணி நேரம். 1 jam 30 minit. 40 கேள்விகள், மொத்தம் 40 மார்க்ஸ். ஓகே, நான் இப்ப என்னதான் அடங்கி இருக்குது இந்த 5வது பார்ட்ல பார்க்க போறோம். ஓகே, இந்த 5வது பார்ட் வந்துட்டு மேட்சிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர். ஓகே, மேட்சிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, சரி, ஆல்ரைட். சோ இதுல மொத்த கேள்விகள் வந்துட்டு 8. ஓகே, ஜும்லா சோலான் வந்துட்டு 8. we have 8 questions. Various input types with a total word count of no more than 370 words. 370 சொற்களை கொண்ட ஒரு டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன சின்ன பத்தியா இருக்கும். பிறங்கன் பெண்டி. ஓகே, அண்ணாம். ஓகே, 6 சிறு பத்திகள் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த 6 சிறு பத்திகளுக்கு ஏற்ப நீங்க 8 கேள்விகள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம் எப்படி அந்த டெக்ஸ்ட் இருக்கும், பிறகு கேள்விகள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, சோ task could include completion of notes, diagrams, matching tasks and short answer questions. ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு புரியாது இது எந்த மாதிரி கேள்விகள் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொந்தோ சோல நம்ம பார்த்துமாக்கா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் புரியும். சரிங்களா, சரி, இப்ப நீங்க ஒரு சொந்தோ இங்க பாருங்க. இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நீண்ட டெக்ஸ்ட். ஆனா உண்மையை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நீண்ட டெக்ஸ்ட் இல்ல. 1 2 3 4 5 6 இங்க. ஓகே, மொத்தம் வந்துட்டு 6 பிரங்கன் டெச்சில் இருக்கு, பிரங்கன் பெண்டி. ஓகே, 4 5 and 6 மொத்தம் 6 பிரங்கன் பெண்டி இருக்கு பாருங்க. சரி, இந்த 6 பேராகிராஃப் ஓகே அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரி,
ஓகே, டெக்ஸ்ட் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். அதனை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இப்படி கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க, இங்க ஒட்டு மொத்தம் 4 கேள்வி இருக்கு, இங்க 4 கேள்வி இருக்கு. பாத்தீங்களா? ஓகே, இந்த முதல் 4 கேள்வி வந்துட்டு எப்படி வரும்னா, ஓகே இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க அவ்வளவு கிளியரா இல்ல, நான் அப்புறம் உண்மையான கேள்வி காணும் போது உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஓகே, சோ இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த க்ளூ பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட், இது பேராகிராஃப். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட், இது பேராகிராஃப். ஓகேங்களா? ரைட். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சுட்டு இது எந்த பேராகிராஃப்ல இருக்கு, அப்ப டெக்ஸ்டுக்கு போங்க. இங்க பாருங்க, இது பேராகிராஃப் ஏ, இது பேராகிராஃப் பி, இது பேராகிராஃப் சி, இது பேராகிராஃப் டி, இது பேராகிராஃப் இ, இது பேராகிராஃப் எஃப். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எந்த பேராகிராஃப் தொடர்புடையது, berkaitan dengan paragraph mana, A B C D E F. அப்படி நீங்க டி நினைச்சீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு டி எழுதணும், அவ்வளவுதான், பேராகிராஃப் டி. அதுதான் உங்களுடைய வேலை. சோ அந்த மாதிரி இந்த berkaitan அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க அந்த உருவம் மட்டும் தான் எழுதுவீங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், 4 கேள்வி. செகண்ட் பார்ட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர். இந்த பார்ட் வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க, இந்த கேள்வியை படிச்சுட்டு இங்க ஏதேனும் ஒரு சொல் வந்துட்டு விடுபட்டிருக்கு. இந்த சொல்லு வந்துட்டு டெக்ஸ்ட்ல இங்க எங்கேயோ இருக்குது, எந்த டெக்ஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க இத படிச்சுட்டு ஓகே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்ல தேடணும். இந்த 38, 39, 40 இந்த 4 கேள்விகள். ஓகே, சோ இந்த bahagian தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர், pemindahan maklumat. அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல இருந்து ஓகே இது வந்துட்டு satu gambaran yang ஓகே keseluruhan. இப்ப நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இருக்குது இது வந்து முதல் செக்ஷன் 4 கேள்வி, இது இரண்டாவது செக்ஷன் 4 கேள்வி. சோ ஒட்டு மொத்தம் ஃபர்ஸ்ட் ஓகே செக்ஷன். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஓகே இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா டிப்ஸ் நான் இங்க வந்துட்டு எழுதி இருக்கேன் பாருங்க, 1 by 1. ஓகே, I'll explain to you. சரி, முதல்ல நீங்க என்ன செய்யணும்னாக்கா you have to read the text. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னாக்கா நீங்க டெக்ஸ்ட படிக்கணும். எந்த டெக்ஸ்ட? ஓகே, இந்த 6 நீங்க படிக்கணும். இது வந்துட்டு இதுக்கு முன்பு நம்ம செய்தோல பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 3, அப்படியே A B C D E F எல்லாத்தையும் படிச்சாகணும். அதுதான் read the text. ஓகே, சோ read the text ன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும், A ஓகே A ல இருந்துட்டு F வரையும் நீங்க படிக்கணும். ஓகே, அதுதான் முதல் ஸ்டெப். ஓகே, இப்போ நீங்க டெக்ஸ்ட் படிச்ச பிறகு ஓகே இதுதான் செக்ஷன் A. இதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இங்க நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்குன்னு. ஓகே, பிறகு நம்ம கேள்வி பார்க்க இப்ப நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்க்கு போக போறோம். ஓகே, சரி, முதல் கேள்வி வந்துட்டு என்ன படிச்சீங்க? முதல் கேள்வியில என்ன நீங்க படிச்சீங்க? I will make a beautiful cake for your birthday. Okay, alright. கொஞ்சம் விஷயம் பாருங்க. அப்ப இத நீங்க நல்லா படிச்சுக்கிட்டு ஓகே இப்ப டெக்ஸ்ட்க்கு போறீங்க. ஒன்றொன்னா படிங்க. எங்க வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க? ஹாபி, தலைப்பு வந்து ஹாபி. ஓகே, இப்ப நம்ம teenagers about their hobbies. Read the text below and answer the question that follow. Okay, so இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இந்த கேள்விக்கு நம்ம பதில் அளிக்க போறோம். ஓகே, இப்ப முதல்ல பாருங்க A வந்துட்டு யாரு? 1 போல. சரி, இவங்க என்ன சொல்லிருக்காங்க? I love art. I started to draw and paint since I was 8 years old. I think I got my talent from my father, who is a well-known artist. சோ இங்க படிக்கக்குள்ளே உங்களுக்கு இதுவரையும் யோசிக்கணும். ஓகே, இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. இது வந்துட்டு லுக்கிசான், டிராவிங், ஆர்ட்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஓகே,
ஆமா டீச்சர். ஓகே, வெரி குட். ஓகே, ஆனா கடைசி from these days I spend our இல்ல இல்ல டீச்சர். டீச்சர். இல்ல. ஓகே, சம்பந்தமே இல்ல. பியூட்டிஃபுல் கேக் பர்த்டே சம்பந்தமே இல்ல. ஓகே, ஆல்ரைட். சரி, இப்ப பி படிப்போம். Ryan, 17-year-old. ஓகே, இது வந்து க்ளூ வந்து இதுல வந்துட்டு டிராவிங் அண்ட் பெயிண்டிங் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, I train and spend endless hours. ஓகே, honing my skill. honing வீரான வந்துட்டு இன்னும் ஷார்ப் ஆக்குறது, இன்னும் ஓகே வெரி டேலண்டா, ஓகே நம்மளோட ஸ்கில்ல வந்துட்டு இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதுதான் ஹார்னிங். ஹார்னிங் மை ஸ்கில்ஸ் ஃபார் ஒன் டே. என்னுடைய ஓகே உண்மையான ஓகே நோக்கம் வந்து எதுனாக்கா, கண்டிப்பா ஒரு தேசிய அளவிலான ஒரு ஃபுட்பால் பிளேயரா நம்ம வரணும் அப்படின்னு. ஓகே, my teams have played on many tournaments and even won some of the cake birthday. No teacher. Okay. No, teacher. A young baker. Banker. Baker Baker னு யாரு? சொல்லிட்டாங்க நம்ம யார் ஒரு baker? ஓகே, சோ அது ஒரு குழு இங்க நீங்க எழுதிட்டீங்க. உதாரணத்துக்கு எழுதிட்டீங்க, இங்க ஒரு விட எழுதிட்டீங்க. ஓகே, எழுதின பிறகு டக்குன்னு அடுத்த ஓகே 37 to 40. ஓகே, அதே மெத்தட தான் மத்த கேள்விக்கு நீங்க, அதாவது 37, 38, 39, 40 இந்த 4 கேள்விக்கு நீங்க அப்ளை பண்ண வரீங்க. The same method. The same method. ஓகே, புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருக்கா? அந்த 4 கேள்வி எழுதி கொடுங்க. ஓகே, இந்த 4 கேள்வி எழுதி கொடுங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணிக்கலாம் நீங்க. என்ன ஐயா? முடியுமா டீச்சர்? இதெல்லாம் erase பண்ணுங்க, நான் அப்போ ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன். ஓகே ஓகே, நான் erase பண்ணிடுறேன். இருங்க கொஞ்ச நேரம், delete பண்ணிடுறேன். ஓகே, நீங்க கூட ஒரு போட்டிங் போச்சு. நான் ஆமா குரூப்ல போட்டிருக்கேன். ஆனா இந்த இதெல்லாம் ஓகே இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகே, நான் delete பண்ணிட்டு யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணினாக்க ஓகே ஈஸியா இருக்கும். இப்ப நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே டன் டீச்சர். done. Okay, very good. சரி, ஓகே, ஒரு சிலர் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில கேள்விகள் வந்துட்டு விட நீங்க அங்க டிப்ஸே இருக்காத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்துட்டு அங்க ஏற்புடையதாக இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதணும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்ப ஒரு கேள்வியை முதல் படிப்போம். உங்களுக்கு 37 வந்துட்டு கடினமா இருந்தனாக்கா ஓகே விட்டுட்டு 38க்கு முதல்ல போங்க. அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு லைக் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஓகே பரவாயில்ல, ஒண்ணு தெரியல அடுத்தது தெரியுது அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, சோ முதல்ல வந்து 37 பார்ப்போம். ஓகே, நம்ம ரிமெம்பர் ஒரே ஒரு வேர்ட் தான் நீங்க எழுத போறீங்க. ஓகே,
some hobbies can be developed and pursued as her. Okay, ஒரு சில ஹாபி வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனா அது வந்து டெவலப் பண்ண 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 வந்துட்டு இன்னொரு காலகட்டத்துக்கு கொண்டு போகும். ஓகே, என்ன காலகட்டம் இது வந்து நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இங்க பேசியிருக்காங்க ஆனா டைரக்டா கொடுக்கல. இங்க பேசியிருக்காங்க ஒரு சில ஹாபிஸ் வந்து பர்சூனாக்கா நம்ம வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு, இந்த ஹாபில இருந்துட்டு டெவலப் பண்ண ஹாபியை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு, வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுதான் பர்சூ. யாராச்சும் ஓகே அவங்களோட வாழ்க்கை அடுத்த கட்ட வாழ்க்கையை பத்தி பேசியிருக்காங்களா எங்காச்சும்? பேக்கரியா? ஓகே, பேக்கரியில அவங்க என்ன பேசியிருக்காங்க? அவங்க வந்து ஃபியூச்சர்ல பேக்கரி கடை வைக்கணும். ஃபியூச்சர்ல வந்துட்டு பேக்கரி திறக்கணும். ஓகே, அப்ப அவங்க வந்து ஒரு பேக்கர். ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு பேக்கர். இவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஆமாவா? ஆமா டீச்சர். ஓகே, இதுல வந்துட்டு ஓகே ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், வெல் நோன் ஆர்டிஸ்ட். ஓகே, இது வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு கேமர். ஓகே, இது வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹைக்கிங் கைட். இது வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு டைவர், ஸ்கூபா டைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சோ ஒட்டு மொத்தம் பார்க்க போனீங்கன்னாக்கா இவங்க இப்ப வந்து ஹாபியா செய்யறாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு ஹாபியாவும் அவங்க வந்துட்டு அப்படியே இல்ல அவங்க ஃபியூச்சரோட ரிலேட் பண்ணி பேசுறாங்க. ஓகே, வெரி குட் க்ளூ. அப்ப என்ன வடியா இருக்கும் அங்க? future teacher. Future. Okay. Pursue as a future. சரியா? Teacher as a career. Very good. That is your answer. Tepat sekali. C-A. Okay, you got the answer, but you have to spell correctly. C-A-R-E-E-R. இதுதான் கரெக்டா? ஓகே, அதுதான் என்னோட கரியர்னு சொல்லாம ஓகே ரைட். சொல்லுங்க. அங்க வந்து அவங்க அந்த இது வந்து போட மாட்டாங்க. நம்ம தான் வந்து சொந்தமா நேரத்துல எல்லா நேரத்திலும் இந்த மாதிரி நீங்களே சொந்தமா நீங்களே வந்துட்டு யோசிக்கணும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரிங்களா? ஓகே, ஓகே. ஆல்ரைட். இப்ப ஓகே, அத்லீட்னா உங்களுக்கு ஓகே, அத்லீட் போட்டியாளர். இட் வுட் பி at the stadium. இங்க ஸ்டேடியம் பத்தி பேசிருக்காங்களா? கிளாஸ் Club. C-L-U-B. Oh, club. Okay. C-L-U-B. All right. Okay. வேற ஏதாச்சும் விடை யோசிங்க. இப்ப எனக்கு ஃபவுண்டேஷன் ஒரு விடை கிடைச்சிருக்கு, கிளப் ஒரு விடை கிடைச்சிருக்கு. வேற எல்லாம் யோசிங்க, வேற என்னெல்லாம் வரலாம்? Academy memang boleh terima, but N nala number okay tak boleh. Club okay, foundation okay. வேற என்னெல்லாம் வரலாம்? Yeah, class. Class. Okay, in a class. Okay, fine. Okay, foundation or club or class. Okay, வேற? Okay, இன்னொரு சொல்லுங்க. என்னது? Center. Okay, you need to enroll in a center. Okay, very good. In a center. Okay, all right. வேற? இன்னொன்னு. Okay, C ல தான் ஆரம்பிக்குது. Teacher, training class. Training class. Training class dua patah perkataan. Ana clue வந்துட்டு satu. Teacher, counter.
கவுண்டர் டீச்சர் கவுண்டர் கவுண்டர். ஓகே, கவுண்டர்னாக்கா லைக் இப்போ ஒரு ஆபீஸுக்குள்ள போகணுமாக்கா அங்க கவுண்டர் இருக்கும், அதுக்கு அந்த கவுண்டரா? எஸ் டீச்சர் எஸ் Alright. Yes, அந்த teacher. அந்த கவுண்டர் அந்த கவுண்டர்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு டைவிங்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்திங் தட் யூ ஹேவ் டு லேர்ன். இங்க பாருங்க, கிளாஸ் வந்துட்டு முக்கியம் போலி தெரியுமா? கிளாஸ்னாக்கா யூ கேன் லேர்ன் சம்திங். கிளப் ஓகே யூ கேன் லேர்ன் சம்திங். ஃபவுண்டேஷன் யூ கேன் லேர்ன் சம்திங். சென்டர்ல ஏதாச்சும் லேர்ன் பண்ண முடியுமா? ஓகே, நீங்க போய் ஒரு சென்டர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே alright, அந்த சென்டர் மாசி பொலிடி தெரியுமா? ஆனா கவுண்டர் வந்துட்டு அவ்வளவா மச்சம் கவுண்டர்ல வந்துட்டு நீங்க போய் கேள்விகள் தான் கேட்க முடியும். ஓகே, வேற என்ன விடைகள்லாம் வரலாம்? ஓகே, இது எப்படி? CO நான் க்ளூ கொடுக்குறேன். டீச்சர் கோர்ஸ் முடியுமா டீச்சர்? வெரி குட். COURSE காஸ். ஓகே இதெல்லாம் இருக்குமா இருக்கு? ஓகே, இப்ப போட்டு பாருங்க ஒன்னொன்னா. யூ நீட் டு என்ரோல் இன் அ காஸ். நீங்க வந்துட்டு உங்களை ஒரு காஸ்ல வந்துட்டு நீங்க லப்போடிரி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா பிஃபோர் யூ குட் கோ டைவிங். ஓகே, சோ இது வந்துட்டு ஜாப்பா yang paling tepat. இதுவும் boleh terima, கிளாஸ் boleh terima, கிளப் boleh terima, ஃபவுண்டேஷன் boleh terima. இந்த மாதிரி தான் நீங்க விட எழுதணும். அகாடமி boleh terima tepat, ஆனா இங்க இருக்கிறதுனால AEIO எதுவுமே வராது. ஓகே, அப்ப இது வந்துட்டு அவுட். கவுண்டர் வந்துட்டு மச்சான் இடத்தை குறிக்குது. ஒரு இடம்னா இப்ப நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னாக்கா அங்க கவுண்டர்ல யார் உட்கா அதான் கவுண்டர். சோ அவ்வளவா வந்துட்டு மச்சான் தப்பாட். அதே நீங்க காஸ் ஓகே தப்பாட். சென்டர் ஓகே, சென்டர்ல போய் நீங்க ஒரு லப்போடிரி பண்ணிட்டாக்கா மேபி அந்த சென்டர்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸ் டெஃபினெட்லி ஓகே boleh terima. அதே போல் தான் கிளப், அதே போல் தான் ஃபவுண்டேஷன். ஓகே, சோ இந்த விடைகள் எல்லாம் வந்துட்டு இங்க வந்து நீங்க எழுதலாம். ஆனா சூஸ் ஒன். yang paling tepat எதுவா வரும்? ஓகே, காஸ்னா காஸ் எழுதுங்க. ஓகே, புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு எப்படி விடைகளை கண்டுபிடிக்கணும்னு? புரியுது டீச்சர். புரியுது டீச்சர். ஓகே, இந்த செக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க யோசிச்சு அதான் சொல்றேன், நம்ம எக்ஸசைஸ் செய்ய உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா தெரியும். வாவ், ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். For some people, their hobbies and interests are very much influenced. ஓகே, ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்களோட ஹாபியும் அவங்களோட இன்ட்ரெஸ்டும் வந்துட்டு very much influenced. ஓகே, amat dipengaruhi. Influence-னாக்கா pengaruhi. ஓகே, very much influenced by their அவர்களுடைய என்னது? amat dipengaruhi oleh. ஓகே, அப்ப டெக்ஸ்ட்ல யாரு எங்காச்சும் பாத்திருக்கீங்களா? யாரு பங்காரோ பண்ணிருக்காங்க அவங்களே? டெக்ஸ்ட்க்கு எப்படியா இருந்தா டெக்ஸ்ட்க்கு ரிலேட் பண்ண. ஓகே, யாராச்சும் அவங்களுடைய ஓகே கேள்விக்கு திரும்ப போகும். For some people, their hobbies and interests are very much influenced. அவங்களோட ஹாபியும் அவங்களுடைய ஓகே மீனாட்டும் dipengaruhi oleh ஓகே அப்பு அவர்களுடைய ஆக்டிவிட்டியா? ஓகே, வேற ஏதாச்சும்? Decisions யா by their decisions. ஓகே, பங்காருவி. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா அவங்க எடுக்கிற அந்த ஹாபியும் அவங்களுக்கு மீனாட்டம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு அவங்கள வந்துட்டு பங்காருவி பண்ணிருக்குது. மச்சம் இன்ஃப்ளூயன்ஸ் them, என்ன? ஓகே, நாலேஜா? ஓகே, பை தியர் நாலேஜ். ஓகே, ஆல்ரைட், ஒண்ணு. ஓகே, வேற என்ன விடைகள்? அவங்க எடுக்கிற அந்த ஹாபியும் அவங்களுடைய அந்த மீனாட்டம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. நாலேஜ்னு சொன்னீங்க. ஓகே, ஃபைன். வேற என்ன விடைகள்? பேரண்ட்ஸ். ஓகே, ஃபைன். அது வந்துட்டு இன்னொரு விடை பேரண்ட்ஸ். வேற ஏதாச்சும்? ஓகே, பேரண்ட்ஸ்னு யார் சொன்னது மத? இந்த ஆக்ஷன் யா சரி, இப்ப இங்க வந்துட்டு ஜவாப்பான் என் பாலிங் தப்பாடு கொடுத்துட்டீங்க. பேரண்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். இங்க வர விடை வந்துட்டு பேரண்ட்ஸ். ஓகே, இங்க டெக்ஸ்ட்ல எங்காச்சும் க்ளூ இருக்கா? என்னுடைய ஹாபி வந்துட்டு இங்கதான் எனக்கு வந்துட்டு பங்காரோ ஆச்சு, எங்காச்சும் பேசியிருக்காங்களா? pengaruh daripada. ஓகே, எங்காச்சும் பேசியிருக்காங்களா pengaruh அந்த மாதிரி? அந்த டைவிங் அந்த பேரண்ட்ஸ்
டைவிங்ல பேரண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க தானே? ஆமா டீச்சர். ஓகே, ஆமா டீச்சர். when I was about 10-year-old, both my parents are divers, so they encourage me. என்னுடைய 2 பேரண்ட்ஸும் வந்துட்டு டைவர்ஸ். அவங்க தான் எனக்கு வந்துட்டு ஊக்குவிச்சாங்க. ஓகே, memberi kata-kata semangat. அப்ப இங்க ஒரு க்ளூ இருக்கு. வேற எங்காச்சும் க்ளூ இருக்குங்களா? வேற எங்காச்சும் க்ளூ இருக்குங்களா? எங்க? ஓகே, இங்க பாருங்க. முதல் இதுல ஏதாச்சும் க்ளூ இருக்கா பாருங்க. முதல்ல Spain. Spain house. I got my talent from my Father. ஓகே, அப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு வந்துட்டு அந்த டேலண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப அப்பா வந்து பார்வை பண்ணிருக்காரு. இங்க வந்துட்டு பேசியிருக்காங்களா அவங்க அப்பா அம்மா பத்தி எங்காச்சும்? இங்க வந்துட்டு ஓகே இல்ல. இங்க கேக் இல்ல. ஓகே, ஓகே, கேக்ல எங்காச்சும் பேசியிருக்காங்களா? என்னோட அம்மா என்னோட அப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? நெய்பர் பத்தி தான் இல்ல. சோ இங்க வந்துட்டு ஃபாதர் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, இங்க ஃபாதர். இங்க வந்துட்டு யாரு பத்தியும் பேசல. ஓகே ஃபைன். இங்கயும் யாரு பத்தியும் பேசல. இங்க யாரு பத்தியும் பேசியிருக்காங்களா? பங்காரு பண்ணியிருக்காங்களா? யாருக்கிட்ட இல்ல டீச்சர். ஓகே இல்ல. ஓகே, அடுத்தது இங்க யாரா இங்க இருந்து எனக்கு அந்த மீனாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்களா? இங்கயும் இல்ல. ஓகே, கடைசியில ஓகே, கடைசியில இங்க பேரண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க தானே? ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த 6 டெக்ஸ்ட்ல வந்துட்டு 2 டெக்ஸ்ட்ல க்ளூ இருக்கு. அதாவது இங்க வந்துட்டு அப்பா, இங்க வந்துட்டு பேரண்ட்ஸ். அப்ப எது வந்துட்டு perkata yang paling tepat நினைக்கிறீங்க? அப்பாவா பேரண்ட்ஸா? பேரண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுக்குள்ள ஃபாதர் அது உள்ளுக்கு இருக்காரு. அது உள்ளுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஃபாதர் மட்டும் சொன்னீங்கன்னாக்கா மதர் இல்ல. டீச்சர் எஸ். அந்த 39 அந்த கோர்ஸ் இருக்க அதோட டிப்ஸ் கூட க்ளூ கூட மேல இருக்கு. இந்த கோஸா? அதான் சம்டைம்ஸ் வந்துட்டு க்ளூ மேல இருக்கும். ஓகே, ஆனா நம்ம வந்துட்டு அழகா அனலைஸ் பண்ணி 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 கொண்டு வரணும். அப் டு தி காஸ். ஓகே, தமிழ் எந்த இதுல வந்து நீங்க அந்த காஸை கண்டுபிடிச்சீங்க? அப்படியே மேல இறங்கிடுச்சு. ஓகே, இன்னொரு வாட்டி மேல இறங்கிடுச்சு. ஓகே, இன்னொரு இல்ல சாரி டீச்சர், கீழ இருங்க மேலன்ற. ஓகே, டீச்சர் பாருங்க இது encourage me take up the course. ஓகே, ஆல்பபெட் சொல்லுங்க. D E F ல எங்க இருக்கு சொல்லிட்டு F அண்டர்லைன் பண்ணிக்கீங்களா? so they encourage ஓகே course. ஓகே, F ல இங்கயா இந்த காஸா? ஓகே, சோ இது வந்துட்டு ஒரு க்ளூ. இது வந்துட்டு ஒரு க்ளூ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ளூ. ஓகே தமிழ், வெரி குட். சோ நீங்க கேரியருக்கும் அதே மாதிரி இருக்கு. கேரியவாயா? ஓகே இருங்க. ஓகே இருங்க, இப்ப நம்ம எழுதின விடையெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட்ல எங்க இருக்குன்னு பாப்போம். ஓகே, இப்ப காஸ் சென்டர் கிளாஸ் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு பொலிடி தெரியுமா? இதெல்லாம் பொலிடி தெரியுமா? ஓகே, இப்ப டெக்ஸ்ட்ல வந்துட்டு பாலிங் தப்பான் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில நேரத்துல வந்துட்டு டைரக்டா உங்களுக்கு விட கிடைக்காது. ஓகே சரி, இப்ப ஒன்னொன்னா நம்ம திரும்ப வந்துட்டு செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப கரியர் வந்துட்டு எந்த இடத்துல பேசியிருக்காங்க நீங்க பாருங்க. கேமிங் டீச்சர். ஓகே, கேமிங்ல கரியர் பத்தி பேசியிருக்காங்களா? ஆமா டீச்சர். ஓகே இருங்க, ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். ஓகே, இங்க இந்த இடத்துல வந்துட்டு கரியர் பத்தி ரைட் இங்க பாருங்க க்ளூ இருக்கு. ஓகே கரியர். ஓகே, I can turn my hobby into a career. என்னோட ஹாபியை வந்துட்டு நான் கரியருக்கு கொண்டு போகலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு க்ளூ. இது வந்துட்டு ஒரு க்ளூ. சரிங்களா? ஓகே alright. ஓகே, அப்ப இது வந்துட்டு கன்ஃபார்ம் jawapan yang paling tepat. அப்ப நீங்க எழுதின விட வந்துட்டு இங்க வந்துட்டு சரி. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்துட்டு நேஷனல் வந்துட்டு டெக்ஸ்ட்ல இருக்கு. பட் நீங்க வந்துட்டு as I told you நல்ல அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ண கையோட தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த விடை பாருங்க நேஷனல் இங்க. ஓகே, ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன்,
டக்குன்னு ஓகே இதுதான் விடன்னு நீங்க வந்துட்டு போட்டுறாதீங்க. கோ த்ரூ பண்ணுங்க, திரும்ப கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, எந்த விட தான் வந்துட்டு perkataan yang paling tepat இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, then you choose the best answer. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு cause. ஓகே, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு cause இந்த இடத்துல ஓகே, they encourage me take up the course. அந்த காஸ் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் நீங்க இந்த கேள்வியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியணும். இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு ஓகே டைவிங்க்கு போறதுக்கு முன்னே it is better for you okay to enroll, pergi lapor diri ataupun register yourself in a okay. அப்ப நீங்க டைவிங் பத்தி தானே பேசியிருக்காங்க. அப்ப டைவிங்ல போய் நீங்க தேடணும். எந்த வார்த்தை வந்துட்டு ஏற்புடையதா இருக்கும். ஓகே, ஒன்னொன்னா கூட போட்டு பார்க்கலாம். சில நேரத்துல வந்துட்டு டைரக்டா இருக்காது. ஏன்னா இங்க உள்ள வார்த்தை பாருங்க. ஓகே, யூ நீட் டு என்ரோல் இன் அ, ஆனா இங்க அது மாதிரி எழுதியிருக்காங்களா? இங்க எழுதியிருக்காங்களா யூ நீட் டு என்ரோல் இன் அ? இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, எதை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் இந்த பாகியன் வந்துட்டு ஹாட்ஸ், இந்த பாகியன் வந்துட்டு ஹாட்ஸ். ஓகே, ஒரு சில நேரத்துல வந்துட்டு விடை அங்க இருக்கும், ஆனா டைரக்டா எழுதியிருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு திங்க். இங்க இருக்கிற இந்த ஆயட் வந்துட்டு டைரக்டா இங்க இருக்காது. ஓகே, சோ அந்த வாட் யூ கால் தட், கேள்வியில இருக்கிற அந்த க்ளூவை வச்சுதான் கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்டு தேடணும் இங்க வந்துட்டு. ஓகே, அது கூட ஒரு சில நேரத்துல வந்துட்டு விடை டைரக்டா இருக்காது, ஒரு சில நேரத்துல வந்துட்டு விடைகள் அங்க இருக்கலாம். ஓகே, சரிங்களா?